அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த டெப்த் ஆஃப் எ பாயிண்ட் பிலோ வாட்டர் சர்ஃபேஸ் இன் சி வேர் ப்ரெஷர் இன்டென்சிட்டி இஸ் 1.006 மெகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.025. ஸோ சர்ஃபேஸ்லேருந்து சர்டைன் பாயிண்டில் ப்ரெஷர் இன்டென்சிட்டி ப்ரெஷர் வேல்யூ 1.006 மெகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எந்த பாயிண்ட்டில் இந்த ப்ரெஷர் அப்படின்னு கேட்குறாங்க சர்ஃபேஸ்லேருந்து. அப்போ ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டென்சிட்டி இன்ட்டு ஜி இன்ட்டு ஹைட்டு. டெப்த் சர்ஃபேஸ்லேருந்து டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச். ஸோ இங்கே வந்து முதல்ல டென்சிட்டி ஆஃப் சி வாட்டர் நமக்கு தெரியணும். அதுக்கு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சி வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். இப்போது லிக்விடில் டென்சிட்டி ஆஃப் கிவன் ஃப்ளூயிட் வந்து இங்கே என்னது சி வாட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1000, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 1.025 போட்டோம்னா ஃபைனலாக டென்சிட்டி ஆஃப் சி வாட்டர் வந்து 1025 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ எந்த லிக்விட்னுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரிஞ்சாலும் அதோட 1000, அதாவது வாட்டர்னு டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த லிக்விட்னுடைய டென்சிட்டி தெரிஞ்சிடும். ஸோ டென்சிட்டி கிடச்சிது, ப்ரெஷர் இருக்குது, அப்புறம் டிவைட் பை ரோஜி போட்டோம்னா ப்ரெஷர் டிவைட் பை ரோஜி போட்டோம்னா ஹெச் அந்த ஹைட் கிடச்சிரும். 102.54 மீட்டர் வருது. இங்கே ரவுண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 100, அதாவது நியராக இருக்கிறது 100 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 100 மீட்டர். நெக்ஸ்ட்டு, which of the following expression correctly defines the relationship between internal pressure intensity and the radius of spherical droplet? ஸோ ஸ்பெரிக்கல் ட்ராப்லெட்னுடைய ரேடியஸோட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ட்ராப்லெட்டுக்குனா நம்ம என்ன சொல்லணும்னா, ட்ராப்லெட்னுடைய ப்ரெஷர் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சிக்மா பை டின்னு சொல்லுவோம். 4 சிக்மா பை டின்னு சொல்லுவோம். இப்போ 4 சிக்மா பை டினா டயாமீட்டரில் இருக்குது, ரேடியஸ் போட்டோம்னா 2 டைம்ஸ் ஆர்னு வரும். அப்போ 2 சிக்மா பை ஆர்னு வரும். 2 சிக்மா பை ஆர்னு வரும். எனிஹவ் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். இப்போ ரேடியஸ் ஸ்கொயரோ இல்லை டைரக்ட்லியோலாம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, த ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் கரஸ்பாண்டிங் டு அ ப்ரெஷர் ஈக்குவலண்ட் ஆஃப் 60 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம். ஸோ ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் 60 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி காலம்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இப்போ ப்ரெஷரோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா ரோஜி ஹெச்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வாட்டர் காலமில் வந்து எவ்வளோ ஹைட் இருந்தால் மெர்க்குரி காலமில் வந்து 60 சென்டிமீட்டர் ஹைட் வரும். அதாவது ஒரு ப்ரெஷர் வேல்யூவை 2 வச்சு பார்க்குறோம். ஒன்று வாட்டர், இன்னொன்று மெர்க்குரி. ஸோ வாட்டருடைய ஹைட் வந்து எவ்வளோ, அதாவது வாட்டரோட ஹைட் கேட்குறாங்க, மெர்க்குரியோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுடைய ப்ரெஷரும் சேம் தான், அதாவது ஈக்குவேலண்ட்னு சொல்லிட்டாங்க, ப்ரெஷர் ஈக்குவேலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 பாயிண்ட்லேயும் ப்ரெஷர் சேம் தான். அதுக்கான ஃபார்முலா ரோஜி ஹெச். இந்த சைடு ரோஜி ஹெச் ஃபார் வாட்டர், இந்த சைடு ரோஜி ஹெச் ஃபார் மெர்க்குரி. ஈக்குவேட் பண்ணோன்னா வாட்டருடைய டென்சிட்டி 1000, ஜி வேல்யூ, அப்புறம் இன்ட்டு வாட்டருடைய ஹைட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு மெர்க்குரியோட டென்சிட்டி வந்து 13,600, ஜி வேல்யூ இன்ட்டு ஹைட் ஆஃப் மெர்க்குரி வந்து இங்கே 60 சென்டிமீட்டர், மீட்டரில் 0.6. ஈக்குவேட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 816 சென்டிமீட்டர் வருது. 816, இங்கே வந்து 81.6லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் ஏ தான் வந்து கரெக்டு, 816 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, an oil with specific gravity 0.85 and viscosity 3.8 poise flows in a 5 cm diameter horizontal pipe at 2 meter per second. The Reynolds number will be approximately. ஸோ இன்டர்னல் ஃப்ளோ, ஒரு பைப்பில் வாட்டர் ஃப்ளோ, ஆயில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அப்போ நம்மளோட ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா வந்து நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ரோ வி டி பை மியூ, அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி டினாமினேட்டரில் வருது. அப்படி இல்லைன்னா வி டி பை நியூ கைனமேட்டிக் விஸ்காசிட்டின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இது விஸ்காசிட்டி டைனமிக் விஸ்காசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாய்ஸ்ன்றது டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்டு, அதாவது மியூ. அப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா வந்து ரோ வி டி பை மியூ. டினா டயாமீட்டர். ஸோ எல்லாமே இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். முதல்ல பார்த்திங்கன்னா டென்சிட்டிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு 1000, 0.85 இன்ட்டு 1000 இன்ட்டு வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர், மீட்டரில் 0.05 டிவைடட் பை கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து 3.8 பாய்ஸ், அதாவது 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம 10 பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ 1 பாய்ஸ்னால் 1/10 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது 10⁻⁻⁻1. அதனால் இந்த 3.8 × 10⁻⁻1 எடுத்திருக்காங்க.
ஸோ ஃபைனலாக ரவுண்ட் வேல்யூ வந்து 224 ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 224. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2000னாலே நம்ம வந்து அதை லேமினார் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஒருவேளை அதில் ஃப்ளோ கேட்டிருந்தாங்கன்னா டைப் கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து லேமினார் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு, an oil having kinematic viscosity 0.25 stokes flows through a pipe of 10 cm diameter. The flow will be critical at a velocity of about. ஓகேங்களா, ஃப்ளோ வந்து ஃப்ளோ, அதாவது the flow will be critical at a velocity of about அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், பைப்பில் ரெனால்ட்ஸ் நம்பர், கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து 2000. ஏன்னா 2000க்கு லெஸராக இருந்ததுன்னா அங்கே நடக்கிற ஃப்ளோ, ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2000 அது வந்து லேமினார், கிரேட்டர் தென் 4000 அது வந்து டர்புலண்ட், இன் பிட்வீன் 2000 to 4000 வந்துச்சுன்னா அது வந்து டிரான்சிஷன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு ஃப்ளோலேருந்து இன்னொரு ஃப்ளோ சேஞ்ச் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கிரிட்டிக்கல்னு சொல்கிறோம். அதனால் கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா நம்ம அதை ஈக்குவேட் பண்ணலாம். எதுக்கு, ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலாவுக்கு. இங்கே வந்து டைனமிக் விஸ்காசிட்டி கொடுக்கல, கைனமேட்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா VD/நியூ, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நியூ. ஓகேங்களா, அப்போ நம்ம 2000 ஈக்குவேட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி கிடச்சிரும் 0.5 m/s. அடுத்தது யூனிட் ஆஃப் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து m²/s. ஆப்ஷன் ஏ தான். கைனமேட்டிக் விஸ்காசிட்டி மட்டும் இல்லை, தெர்மல் டிஃப்யூசிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் m²/s தான். மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கும் m²/s தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து சேம் இதில் தான், யூனிட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, 1 ஸ்டோக் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா 1 cm²/s. ஏன்னா ஸ்டோக்குன்றது கைனமேட்டிக் விஸ்காசிட்டியோட யூனிட், அதாவது சிஜிஎஸ் யூனிட்னு சொல்லுவாங்க, 1 cm²/s. ஓகேங்களா, இங்கே ஃபார்முலாவில் வந்து இது எக்ஸ்ப்ளனேஷனில் ஸ்டோக் யூனிட் ஆஃப் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, அதாவது 10⁻⁻⁴ m²/s சொல்கிறாங்க, 1 cm²/s சொல்லலாம். அப்புறம் 1 சென்டி ஸ்டோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டியை மட்டும் ஜஸ்ட் 10⁻⁻²ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர்ன்றது 10⁻⁻² மீட்டர். அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டு, அட் 20 டிகிரி செல்சியஸ் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 சென்டி ஸ்டோக். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸில் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வாட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 சென்டி ஸ்டோக். 1 சென்டி ஸ்டோக், அதாவது 10⁻⁻² ஸ்டோக்ஸ். 1 சென்டி ஸ்டோக்குன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இதனுடைய டைமென்ஷன் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா m²/s தான். அதனால் மேலே லென்த்து பவர் ஸ்கொயரு, கீழே டைம் பவர் 1, ஸோ L² T⁻⁻1 சொல்லலாம், m⁻0 வந்துடும். நெக்ஸ்ட்டு, விஸ்காசிட்டி ஹேஸ் த ஃபாலோவிங் டைமென்ஷன்ஸ். விஸ்காசிட்டி வந்து என்னென்னா, இப்போ டைனமிக் விஸ்காசிட்டி, அதாவது நியூட்டன் செகண்ட்/m². அதில் வந்து இப்போ இதில் வந்து அவங்க ஆன்சர் டின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி வந்தோம்னா, நியூட்டனுக்கு பதிலாக முதல்ல kg m/s² போடணும், அப்புறம் இன்ட்டு ஒரு செகண்ட்/m² இருக்குது. ஃபைனலாக வந்து kg m/s² இன்ட்டு செகண்ட், அப்போனா கீழே தான் செகண்ட், அது செகண்ட்/s² ஒரு செகண்ட் வந்துடும். அப்புறம் நியூட்டன் செகண்ட்/மீட்டர், கிலோகிராம் மீட்டர் கேன்சல் ஆகி அது, அதாவது kg/m/s அப்படின்னு வரும் ஃபைனலாக. அப்போ கேஜிக்கு m/m/s இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் போச்சுன்னா m⁻⁻1 s/⁻⁻1. மீட்டருக்கு வந்து லென்த்து L போடுவோம், செகண்டுக்கு வந்து T போடுவோம். ஸோ m L இன்வர்ஸ் T இன்வர்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி எப்படி கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நம்ம என்ன சொல்கிறோம், 20 டிகிரி செல்சியஸில் வாட்டருக்கு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி 1 சென்டி ஸ்டோக் சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி டைனமிக் விஸ்காசிட்டி ஆர் சிம்பிளி விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் 1 சென்டிபாய்ஸ். 1 சென்டிபாய்ஸ். மொத்தத்தில் இந்த 20 டிகிரி செல்சியஸில் எந்த விஸ்காசிட்டி கேட்டாலும் சரி சென்டின் தான் வருது. 1 சென்டி பாய்ஸு 1 சென்டி ஸ்டோக். ஓகேங்களா, 1 சென்டி பாய்ஸ், அப்புறம் 1 சென்டி ஸ்டோக். டைனமிக் கேட்டாங்கன்னா 1 சென்டி பாய்ஸ், கைனமேட்டிக் கேட்டாங்கன்னா 1 சென்டி ஸ்டோக். அடுத்தது, இது வந்து விஸ்காசிட்டி ப்ராப்ளம். A flat plate 0.1 m² area is pulled at 30 cm/s relative to another plate located at a distance of 0.01 cm from it. The fluid separating them being water with viscosity of 0.001 Newton/m². The power required to maintain velocity will be. ஸோ இதில் ஒரு விஸ்காசிட்டி ப்ராப்ளம்ன்றது வந்து நமக்கு, அதாவது 2 பிளேட்டு இன் பிட்வீனில் வந்து உள்ள வாட்டர் இருக்குது, அதனுடைய ஹைட், எந்த கேப்போட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, பிளேட்டோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு முதல்ல τ = μ × du/dy அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். வாட்டர்ன்றது ஒரு நியூட்டனியன் ஃப்ளூயிடு, ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் du/dyன்னு இருக்கும்போது
அதாவது டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி பை டிஃப்ரென்ஸ் இன் ஹைட்டுன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து டைரெக்டாக வெலாசிட்டியும் ஹைட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ மியூ இன்ட்டு யூ பை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு சொல்லலாம். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பவர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் திஸ் வெலாசிட்டி அப்படின்றாங்க. இந்த வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர்ன்றாங்க. அப்போ பவரோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையானது ப்ரெஷர், தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, அதாவது சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டிக்கு யூ. இப்போ சியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா வந்து நம்ம மியூ இன்ட்டு யூ வி பை ஒய் இன்ட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், இன்ட்டு யூ. ஓகேங்களா. இப்போ ஃபைனலாக மியூ ஏ யூ ஸ்கொயர் பை ஒய்ன்னு வந்துருச்சு. அதாவது வெலாசிட்டி ஸ்கொயர் ஆகுது, கீழே ஹைட் வந்து ஒய்ன்னு வருது. இப்போ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, சாரி டைனமிக் விஸ்காசிட்டி 0.001 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டோட ஏரியா 0.1 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க, அதுவும் இருக்குது. அப்புறம் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னா 30 சென்டிமீட்டர் per செகண்ட், மீட்டரில் மாற்றும்போது 0.3 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். அடுத்தது ஹைட்டு பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். ஸோ வெலாசிட்டியும் சென்டிமீட்டர் per செகண்டு, ஹைட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டரில் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.09 வாட்ஸ் வருது. சால்வ் பண்ணோன்னா 0.09 வாட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஃபோர்ஸ்க்கு பதிலாக சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, சியர் ஸ்ட்ரெஸ்க்கு இந்த மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, when the pressure of liquid is increased from 3 meganewton per meter square to 6 meganewton per meter square, its volume is decreased by 0.1%. The bulk modulus of elasticity of the liquid will be. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு தெரியும் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூம். அதுலேயும் இந்த மைனஸ் சிம்பிள் ஏன் சொல்கிறோம்னா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டுமே வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். அதனால் மைனஸ் சிம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 6 - 3 டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து என்னென்னு சொல்கிறாங்க 0.1%. அதாவது இட்ஸ் வால்யூம் இஸ் டிக்ரீஸ்டு பை 0.1%. நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, அந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0.1% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அப்போ 0.1% டிவைட் பை 100. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த டிவைட் பை 100 மார்க், அது 0.1%ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா பர்சன்டேஜில் சொல்கிறாங்க. அப்போ அதுவே நமக்கு என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம்னு அர்த்தம். ஸோ 0.1 டிவைட் பை 100. ஃபைனலாக வந்து 3 × 10⁹ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. சால்வ் பண்ணும்போது 3 × 10⁹ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. அடுத்தது, பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, இட் இஸ் எ டைமென்ஷன்லெஸ் நம்பர். கண்டிப்பாக இதுக்கு டைமென்ஷன் இருக்குது, அதாவது ப்ரெஷரோட யூனிட் தான் இதுக்கும் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் விஸ்காசிட்டி. சேஞ்ச் இன் ப்ரெஷர் தான் நம்ம சொல்கிறோம், அதனால் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது, இட் இஸ் லார்ஜர் இஃப் ஃப்ளூயிட் இஸ் மோர் கம்ப்ரெசிபிள். இட் இஸ் லார்ஜர் இஃப் ஃப்ளூயிட் இஸ் மோர் கம்ப்ரெசிபிள்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது பல்க் மாடுலஸோட இன்வெர்ஸ் ரெசிப்ரோக்கல். அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா பல்க் மாடுலஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட்டு இட் இஸ் லார்ஜர் இஃப் ஃப்ளூயிட் இஸ் மோர் கம்ப்ரெசிபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் டியில் வந்து இட் இஸ் ஹையர் இஃப் த ஃப்ளூயிட் இஸ் லெஸ் கம்ப்ரெசிபிள். ஓகே, இதுதான் கரெக்டு. ஓகே, இங்கே இருக்கிறதுலே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது தான். என்னென்னா ஆப்ஷன் பியில் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் விஸ்காசிட்டின்னு சொல்கிறாங்க. அதனால் அது வந்து ராங். ஏன்னா டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் விஸ்காசிட்டி இது பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஆப்ஷன் ஏவும் தப்பு. சி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லார்ஜன்றாங்க, எப்போ மோர் கம்ப்ரெசிபிளாக இருந்தால், அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான். இட் இஸ் ஹையர் இஃப் த ஃப்ளூயிட் இஸ் லெஸ் கம்ப்ரெசிபிள். கம்ப்ரெசிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பல்க் மாடுலஸ். அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி லோவாக இருந்தால் பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் a soap bubble is 0.035 Newton per meter. Then work done in blowing the soap bubble of radius 5 cm in air is. ஓகேங்களா. அப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டு அதனுடைய ஒர்க் டன் கேட்குறாங்க. அதாவது வந்து அது இந்த 5 cm ரேடியஸில் அது ஃப்ளோ ஆகணும்னா என்ன வந்து ஒர்க் டன் பண்ணணும்னு கேட்குறாங்க. முதல்ல சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0.035 நியூட்டன் பர் மீட்டர். இதுலேருந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து நம்ம வந்து நியூட்டன் பர் மீட்டர், அதாவது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்லலாம், எனர்ஜி பர்
சாரி எனர்ஜி பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் பர் மீட்டர் அல்லது எனர்ஜி பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். எனர்ஜி பர் யூனிட் ஏரியான்னு சொல்லலாம். அப்போ நமக்கு தேவை அந்த எனர்ஜி ஒர்க் டன் எவ்வளோன்றது தான். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து நமக்கு தேவையான ஒர்க் டன். இப்போ இங்கே என்னென்னா சோப் பபுள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைட்லேயுமே நமக்கு என்ன சொல்கிறது, ரெண்டு சர்ஃபேஸ் வந்து 2 டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வரும். உள்ள வெளியே ரெண்டு இதுலேயுமே 2 டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வரும். அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா சோப் பபுளில் இன்னர்லேயும் அவுட்டரில் ரெண்டுலேயுமே வந்து நமக்கு ஏர் தான் இருக்கும். அதனால் 2 டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கணும். ஸோ சிக்மா இன்ட்டு 2 இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து என்ன வரும்ன்ற சோப் பபுள் வந்து ஸ்பியரில் தான் இருக்கும். ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.00219 வருது. ஸோ ஆன்சர் வந்து இங்கே மில்லி ஜூலில் இருக்குது. அதனால் ஃபைனலாக 2.2 மில்லி ஜூல் ஆன்சர் வருது. ஓகேங்களா? இதில் என்னென்னா அந்த சோப் பபுளினுடைய சர்ஃபேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கனாலே இந்த மாதிரி ஒர்க் டன் கேட்கும்போது சோப் பபுளில் வந்து இன்னர்லையும் ஏரு அவுட்டர்லையும் ஏரு, அதனால் சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சிக்மா இன்ட்டு 2 டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னென்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்லலாம், அல்லது ஒர்க் டன் அல்லது எனர்ஜி பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் இங்கே நமக்கு ரேடியஸ் கொடுத்ததுனால நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம், சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா இன்ட்டு 2 டைம்ஸ் 4πr². ஓகே, நெக்ஸ்ட்டு பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மெக்கானிக்கல் ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் எலமெண்ட். மெக்கானிக்கல் ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் எலமெண்ட் கேட்குறாங்க. இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டென்சார் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்பான் விச் இட் ஆக்ட்ஸ். ஓகே, அடுத்தது இட் இஸ் எ ஜீரோ ஆர்டர் டென்சார் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி ஓரியன்டேஷன் ஆஃப் தி சர்ஃபேஸ் அப்பான் விச் இட் ஆக்ட்ஸ். அப்புறம் இட் இஸ் எ ஜீரோ ஆர்டர் டென்சர் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஓரியன்டேஷன் ஆஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்பான் விச் இட் ஆக்ட்ஸ். It is a first order and does not depend on orientation of the surface upon which it acts அப்படின்றாங்க. ஓகே, முதல்ல வந்து டென்சார் அப்படின்னா நமக்கு வந்து வெக்டார் ஸ்கேலார் தெரியும். ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட், வெக்டார்னா மேக்னிடியூட் வித் வெலாசிட்டி. அதில் டென்சார்னு சொல்லும்போது மேக்னிடியூட் வெலாசிட்டி மேக்னிடியூட் டைரக்ஷன். ஓகேங்களா? மேக்னிடியூட் டைரக்ஷன் அண்டு பிளேன். அந்த பிளேனும் எந்த பிளேனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் டென்சார். இப்போ நம்ம சாலில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு டென்சார். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரெஷர் வந்து டென்சார். அதுவும் என்ன டென்சார்னா ஜீரோ ஆர்டர் டென்சார்னு சொல்லுவாங்க. ஜீரோ ஆர்டர் டென்சர். இங்கே என்ன ஆன்சர்னு பார்ப்போம். when fluid is contained in a vessel, ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. when a fluid is contained in a vessel it extends force at all points. It extends force at all points on the sides and bottom and top of the container. ஓகேங்களா? ஒரு கண்டெய்னரில் ஃப்ளூயிட் இருக்கும்போது, ஒரு வெசலில் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னா அது வந்து அதனுடைய எல்லா சைட்லேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஓகேங்களா? சைடு பாட்டம் டாப் எல்லா சைட்லேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, அப்போ எல்லா டைரெக்ஷன்லேயும் வருது. சரி, அடுத்தது ப்ரெஷர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் நாட் டைரெக்ஷன். அதனால தான் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஜீரோ ஆர்டர் டென்சார்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது டென்சாரில் இந்த மூணும் இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் டைரெக்ஷன் அப்புறம் பிளேன் எல்லாமே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டென்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து இது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு டைரெக்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கு டைரெக்ஷன் இல்லை. அதனால் வந்து இது ஜீரோ ஆர்டர் டென்சார். அதாவது டென்சார்னு சொல்லாமல் ஜீரோ ஆர்டர் டென்சார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு டைரெக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். அதனால் இது வந்து ஜீரோ ஆர்டர் டென்சார். ஒருவேளை டைரெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் டென்சார்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் டென்சார்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரெஷர் இப்போ எப்படின்னா முதல்ல அந்த ஓரியன்டேஷன் எப்படி இருந்தாலும் அதனோட எல்லா டைரெக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இது ஃப்ளூயிடு. அப்போ ப்ரெஷர் வந்து இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு டைரெக்ஷன் கிடையாது. அடுத்தது ஒன்லி மேக்னிடியூட் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதுலே வந்து டென்சார்னு சொல்கிறாங்க. ஸ்கேலார்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே இருக்கிறதுல டென்சாரில் ஃபஸ்ட் ஆர்டரா ஜீரோ ஆர்டரா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் ஜீரோ ஆர்டர் டென்சார். மேக்னிடியூடு மட்டும் இல்லாமல் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டென்சார்னு சொல்லலாம். அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி ப்ரெஷர் இஸ் அ ஜீரோ ஆர்டர் டென்சார் and does not depend upon the orientation of the surface upon which it acts. ஓகேங்களா? இந்த ஃப்ளூயிட் எங்கே இருக்கோ அந்த சர்ஃபேஸ்னுடைய ஓரியன்டேஷன் டிபெண்ட் பண்ணி ப்ரெஷர் வேல்யூ வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி.
A fluid is at rest means that, ஓகேங்களா, ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன சொல்ல வராங்க, இட் ஹேஸ் ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் நான் ஜீரோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. இட் ஹேஸ் நான் ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜீரோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ். இட் ஹேஸ் நான் ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சிஎஸ் ஸ்ட்ரெஸ். அப்புறம் இட் ஹேஸ் ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜீரோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. A fluid is at rest means it has non-zero normal stress and zero shear stress. ஸோ ஃப்ளூயிட் மூவ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு லேயர் இன்னொரு லேயரை வந்து ட்ராக் பண்ணும். அதனால் வந்து ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து அங்கே வந்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வரும். ஓகேங்களா, ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வராது. அப்போ ஜீரோ சிஎஸ் ஸ்ட்ரெஸ் கரெக்டு. ஆனால் நார்மல் டைரெக்ஷனில் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் ஜீரோ நார்மல் ஸ்ட்ரெஸ், it has non-zero normal stress and zero shear stress. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் அபவுட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டின்றது வந்து ஐடியல் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சிஎஸ் ஸ்ட்ரெஸ்க்கும் வெலாசிட்டி கிரேடியண்ட்டுக்கும் நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறோம்னா, அதாவது டவ்வுக்கும் டியூ/டிஒய்க்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம்னா, ஐடியல் ஃப்ளூயிட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கு வந்து லைன் கிடையாது. ஏன்னா விஸ்காசிட்டி ஜீரோ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு, அதனால் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜீரோ. ஓகேங்களா, அப்போ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி வராது. அப்புறம் வெலாசிட்டி கிரேடியன்ட் அண்ட் ரேட் ஆஃப் சிஎஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன் அப்படின்றாங்க. ரெண்டுமே ஒன்று தான், வெலாசிட்டி கிரேடியண்ட்டும் ஒன்று தான், ரேட் ஆஃப் சிஎஸ் ஸ்ட்ரெயினும் ஒன்று தான். அதனுடைய ரிலேஷனே சொல்லாது. ஓகேங்களா, அடுத்தது சியர் டிஃபார்மேஷன் அண்டு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன். சியர் டிஃபார்மேஷன் அண்டு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன் சொல்லலாம். அதாவது டவ்வுக்கும் சியர் டிஃபார்மேஷன் தான் டியூ/டிஒய், அதை சொல்லலாம். அடுத்து ப்ரெஷர் அண்டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நம்ம பல்க் மாடல்ஸில் பார்ப்போம். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் சி, சியர் டிஃபார்மேஷன் அண்டு சியர் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன், அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, செலக்ட் த குவான்டிட்டி இன் த ஃபாலோவிங் தட் இஸ் நாட் அ டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர். நாட் அ டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்பர்ஸ் எல்லாமே வந்து டைமென்ஷன்லெஸ் தான். அதில் ஃப்ரூட் நம்பர், வெபர் நம்பர், இதுக்கெலாம் வந்து இது கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு. ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் சொன்னால் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் ஆக்சுவல் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் அதுக்கும் யூனிட் கிடையாது. இப்போ வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கு யூனிட் வந்து இருக்குது, ஆனால் இங்கே வந்து நாட் அ டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர்னு கேட்குறாங்க. அதனால் ஆப்ஷன் சி. ஸோ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி தான் வந்து இங்கே இருக்கிறதுலே டைமென்ஷன் இருக்கிற பேராமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு, விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இன் கம்பேரிசன் டு மெர்க்குரி இஸ். ஓகேங்களா, மெர்க்குரிக்கும் வாட்டருக்கும் விஸ்காசிட்டி கம்பேர் பண்ணுறாங்க. விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் லெஸர் இன் கம்பேரிசன் டு மெர்க்குரின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாட்டரை விட மெர்க்குரி தான் நல்லா ஃப்ளோ ஆகும். பட் இங்கே வந்து லெஸர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இன் கம்பேரிசன் டு மெர்க்குரியோட கம்பேர் பண்ணும்போது வாட்டருடைய விஸ்காசிட்டி லெஸர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு டவுட்ஃபுல் கொஸ்டின் தான். இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, த வெலாசிட்டி கிரேடியன்ட் இன் த ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் ஃபார் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ ஈக்குவல்ஸ். வெலாசிட்டி கிரேடியன்ட் இன் த ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் இன் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ ஈக்குவல்ஸ் த ப்ரெஷர் கிரேடியன்ட் இன் த ஃப்ளோ, த ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின், த ஸ்ட்ரெஸ் அட் தட் பாயிண்ட், த ஸ்ட்ரெயின் அட் தட் பாயிண்ட். ஸோ ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் தான். அதுவும் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். நம்ம வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து டியூ/டிஒய்ன்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் வந்து dπ/dt. ஓகேங்களா, அந்த ஆங்கிள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பர் யூனிட் டைம் அப்படின்றது தான் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு du/dy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கூட இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம வந்து மியூ இன்ட்டு dπ/dtன்னு சொல்லலாம், மியூ இன்ட்டு du/dyன்னு சொல்லலாம். ஸோ it is a velocity gradient but physically it is rate of shear strain of fluid. நம்ம வந்து ஃபிசிக்கலாக சொல்கிறது வந்து ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின், அதாவது ஆங்கிள் சேஞ்சு தான் சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போது வெலாசிட்டி கிரேடியன்ட் இன் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் சொன்னாலே அதுதான் வந்து ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். ஆப்ஷன் பி. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். கேஸுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் தான் ஆகும். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஸோட டென்சிட்டி டிக்ரீஸ் தான் ஆகும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். லிக்விடுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷனில் சேஞ்ச் இருக்காது. பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது டென்சிட்டி சேஞ்ச் ஆகும், அதனால் பல்க் மாடுலஸும் சேஞ்ச் ஆகும். அதனால்
ஆப்ஷன் டியும் கரெக்ட் கிடையாது, அதாவது இண்டிபெண்ட் கிடையாது, டிபெண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ, விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். சொல்யூஷன் வந்து விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் டியூ டு மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மொமெண்டம் டிஃப்யூஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகேங்களா, ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது கேஸில் கொலிஷன் அதிகமாகும், அதனால் மொமெண்டம் இன்னும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்போ தான் ஃப்ளோ அதிகமாகும். ஓகேங்களா, அப்போ விஸ்காசிட்டி வந்து ஃப்ளோ அப்போ தான் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். கொலிஷன் அதிகமாக ஆகிறதுனால அதனுடைய மொமெண்டம் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நல்லா ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும், பட் டெம்பரேச்சர் ஆகும்போது இன்னும் ரேண்டம் மோஷன் அதிகமாகி கொலிஷன் அதிகமாகும். கொலிஷன் அதிகமாகறதுனால ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், அப்போ தான் விஸ்காசிட்டி அதிகமாகும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, a cubical wooden block of edge 100 mm and weight 1 kilonewton sliding down on an inclined plane of inclination 30 degree with the horizontal. A Newtonian fluid with a viscosity of 0.2 Newton second per meter square is laid on the inclined plane. Okay, if the thickness of the fluid layer is 0.02 Newton millimeter, then terminal velocity of the block in meter per second. ஓகேங்களா, இது வந்து இதுவும் விஸ்காசிட்டி ப்ராப்ளம் தான். முதல்ல என்னென்னா, நம்ம நார்மலாக இந்த ஒரு பிளேட்டு, அதுக்கு மேலே ஒரு பிளாக்கு, இன்பிட்வீனில் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் போடுவோம். அதில் வந்து டவுன்னு என்னது ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுத்துக்குவோம். இந்த ஃபார்முலாவில் ஃபோர்ஸுன்றது பிளாக் வந்து ஹரிசானல் பிளேனில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வெயிட் எடுத்துக்குவோம். பட் இங்கே வந்து இன்க்ளைன் பிளேனில் இருக்கிறனால வெயிட்டோட காம்போனன்ட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக டிவைட் ஆகும். அதாவது டபிள்யூ சைன் 30 தீட்டா 30, அப்போ டபிள்யூ சைன் 30 டபிள்யூ காஸ் 30 டிவைட் ஆகும். அதில் எந்த காம்போனன்ட் வந்து அதாவது அலாந்த பிளேனில் வருதோ அதுதான் நம்ம ஃபோர்ஸாக எடுத்துக்கணும். அப்போ டபிள்யூ சைன் 30 தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபோர்ஸு ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இவங்க வந்து எப்படி சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ சைன் 30 எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது அந்த பிளாக்கில் ஆக்ட் ஆகிற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு அது வந்து டபிள்யூ சைன் 30. ஏன்னா ஃப்ரிக்ஷனும் மோஷனும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ சைன் 30 டிகிரி. அதுதான் சிஎஸ்டஸ் காரணம். ஸோ அப்போ வெயிட் வந்து டபிள்யூ வந்து 1000 நியூட்டன் கொடுத்துருந்தாங்க, 1 கிலோ நியூட்டனா, அதனால் 1000 நியூட்டன் இன்ட்டு சைன் 30 1/2. ஸோ ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 1000 இன்ட்டு 1/2 500 நியூட்டன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த பிளேட் பார்த்திங்கன்னா அது வந்து க்யூபு, அதனுடைய எஜ்ஜு 100 mm, 100 இன்ட்டு 100, அது மீட்டரில் போட்டால் 0.1 இன்ட்டு 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதாவது 0.1 இன்ட்டு 0.1 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நியூட்டன் ஃப்ளூயிடோட ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய் சொல்லுவோம். அதில் வர்ற அந்த வெலாசிட்டி, அதாவது டியூ டிஒய்யை நம்ம வி பை ஒய்னு எடுத்துக்கலாம். அந்த வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மியூ இன்ட்டு ஏன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் 500 நியூட்டன். அதே மாதிரி ஏரியா வந்து 0.1 இன்ட்டு 0.1 மீட்டர் ஸ்கொயரு, அதாவது 0.01 சொல்லலாம். அப்புறம் விஸ்காசிட்டி பார்த்திங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி கொஸ்டினில் அந்த ஆயிலுடைய அந்த இன்பிட்வீனில் அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க 0.2 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். 0.2 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலாக வந்து வெலாசிட்டின்னு சொல்லும்போது 0.2 டிவைடில் தான் வரணும். இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபோர்ஸ் பை ஏரியா, டவ்வுக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுத்துக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு வி பை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி தான் நமக்கு வேணும். அந்த ஒய்ன்ற டேர்ம் இருக்குது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஒய். ஓகேங்களா, அது சப்ஸ்கிரிப்டில் போட்டாங்க அந்த ஒய்யை, ஆக்சுவலாக அப்படி இல்லை, எஃப் இன்ட்டு ஒய் டிவைட் பை ஏரியா இன்ட்டு விஸ்காசிட்டி. அதில் ஃபோர்ஸ் 500, அந்த கேப் எவ்வளோ திக்னஸ் ஃப்ளூயிடோட திக்னஸ் என்னவோ அதுதான் அங்கே எடுத்துக்கணும். ஃப்ளூயிட் லேயருடைய திக்னஸ் வந்து 0.02 மில்லிமீட்டர், அதனால் 0.2 10 to -3 எடுத்திருக்காங்க. அப்புறம் டிவைட் பை ஏரியா இன்ட்டு டைனமிக் விஸ்காசிட்டி சால்வ் பண்ணோன்னா 10/2 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது இன்க்ளைன் பிளேனாக இருக்கிறதுனால நம்ம வந்து சிஎஸ்டஸ் ரீசன் எந்த ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிளாக்கில் வர்ற ஹரிசானல் காம்பனன்ட்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஹரிசானல் காம்பனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணணும்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மியூ ஆர்னு ரைட் சைடில் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் 30 வரும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் சிஎஸ்டஸ்க்கான ஃபோர்ஸு. அப்போ சிஎஸ்டஸ் நம்ம என்ன சொல்கிறோம், டவ்வு அப்படின்னு சொல்கிறோம். டவ்வு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியான்னு கொண்டு வரலாம். அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். அதில் தான் வெலாசிட்டின்ற டேர்ம் வரும்.
ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். அந்த ஃப்ளூயினுடைய லேயர், அந்த ஃப்ளூயிட் லேயர் எவ்வளோ திக்னஸில் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் விஸ்காசிட்டி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் 10/2 5 m/s. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது நம்ம பார்த்துறதுல ரொம்ப சொல்யூஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன் கிடச்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நானும் ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன் கிடச்சதுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த புக்கில் உள்ள சொல்யூஷனோட ஏதாவது பெட்டர் சொல்யூஷன் இருந்தது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.